நாடாளுமன்றத்திலும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவமானது எதிரொலித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், கூடுதல் விவரங்கள். ரமேஷ், உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. முன்னாள் மத்திய அமைச்சரும் இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் இந்த விவாதத்தில் தொடங்கி வைத்து உரையாற்றி வருகின்றார். அவர் ஆளுங்கட்சியினுடைய சாதனைகளை விவரித்தும் எதிர்கட்சிகளின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் உரையாற்றி வருகின்றார். குறிப்பாக ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 99 என்ற எண்ணிக்கை 240 என்பதை விட அதிகம் என்பது போல சித்தரிக்க எதிர்கட்சிகள் முயன்று வருவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது எதிர்கட்சியான காங்கிரசுக்கு 99 மட்டுமே கிடைத்துள்ள சூழலில் ஆளும் கட்சியான தங்களுக்கு 240 உறுப்பினர்கள் கிடைத்துள்ளனர். ஆனால் 240 விட 99 தான் பெரிது என்பது போல சித்தரிக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் மோடி அரசு மேற்கொண்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில்தான் அயோத்தியாவில் பிரம்மாண்ட ராமர் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன், இந்த சனாதன விவகாரம் குறித்த அந்த சர்ச்சை என்பது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே மக்களவை விதி எண் 352 கீழ் அவரது அந்த கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் கோரினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அவைத் தலைவர் அவர்கள், அப்படி என்றால் நீங்கள் எல்லோருமே 352 படி பேசுவதற்கு தயாராக வேண்டும். நீங்கள் 352 படிதான் நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும். நீங்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள எந்த ஒரு விவகாரம் குறித்தும் எதிர்கட்சிகள் பேசக்கூடாது. நீட் விவகாரம் கூட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அது குறித்து நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்று மக்களவை தலைவர் ஓம் பிர்லா எதிர்கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அனுராக் தாக்கூர் அவர்கள் எதிர்கட்சிகளின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தபடி இருந்தார். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60 பேர் உயிரிழந்துள்ளனர். அது குறித்து நீங்கள் அவையில் எழுந்து நின்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அனுராக் தாக்கூர் குறிப்பிட்டது இங்கே குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.